சிவமங்கலம் குமர கல்வியின் சாரம் முன்னமே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அதாவது கல்வி என்பது முழுக்க முழுக்க பயிற்சி களமாய் இருக்கிறது. அந்த புத்தி, உடல், உள்ளம், உயிர் இவை அனைத்திற்கும் கல்வி இருக்கிறது. அவ்வளவுதான். அங்கு ஒரு சாதனை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன் அங்கு 3000 சோதனை படிகள். அவ்வளவுதான். இப்ப இந்த கல்வி அப்படின்றது இதனுடைய பலன் தான் இனிக்கும், அதனுடைய பயன் தான் இனிக்கும். கல்வி இனிக்காது, அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிதான் இனிப்பது உணவா இருக்கலாம், கசப்பது தான் மருந்தா இருக்க முடியும். மறந்துடக்கூடாது. கசந்துதான் இருக்கும், மாற்று இல்லை. ஆனா உயிர் காக்கும். கல்வியும் அப்படித்தான், மெய்ஞான கல்வியும் அப்படித்தான். மறந்து விடாதீர்கள். இது முழுக்க முழுக்க கடுமையான பாதைகளால் கட்டமைக்கப்பட்ட தனி மனித மன எண்ண செயல் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதுதான் தனி மனித மன எண்ண செயல் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதா இருக்கு இந்த முழு ஞான கல்வி. மறந்துடக்கூடாது. ஒரு கற்பனைய கற்சிலை ஆக்குறது. அந்த கற்சிலைங்கிறது அது கற்பனை பொருள் தான், ஆனா கற்சிலையா ஆக்குறது சித்தத்தினாலே, மன அழுத்தத்தினாலே. அது சத்தியம் சொல்கிறேன். இப்ப இந்த உலகம் ஒரு இலகுவானதை தேடிட்டு இருக்கு, ஞானங்கிற பேரால, இந்த முக்திங்கிற பேரால. அப்படி இந்த எளிமையா போயிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நிஜம் அதுதானான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு சொல்ற. அதெல்லாம் துன்பத்தினால் கட்டமைக்கப்பட்டது. ஆமா, எப்படி புண்ணியம் புண்ணால் கட்டமைக்கப்பட்டதோ. ஏன்னா இது தன்மையை நம்ம முதல்ல உணரணும். தேகம் காயம் என சொல்லப்படுகிறது. என்ன காயம் இது? ஏதோ காயம் சொல்லப்படுகிறது. சந்தேகம் கொண்ட காயம் இது, சந்தேகத்திற்குரிய காயம் இது. நேற்று இருந்ததில்லை, நாளை இருக்க போவதில்லை. இன்று ஒரு தத்ரூப தோற்றமாகி இந்த சரீரம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறோம். இதுதான் நிஜம். இப்ப இந்த மெய்யறிதலை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம கல்வியை புரிஞ்சுக்கிறதுங்கிறதெல்லாம் வேறன்னு சொல்றேன். அது புரிஞ்சுக்கிற விஷயமான்னு கேட்டா புரிதலை தொலைக்கிற இடம். இப்ப தெளிகிற இடமான்னு கேட்டா அந்த தெளியும் நோக்கம் தொலைகிற இடம். அது வேறன்னு சொல்றேன். காரில் அங்கு அகப்பட்டுக் கொள்கிறான் ஒரு இடிந்த மடத்திடம் ஒருவன். அவ்வளவுதான். அங்கு வெளியில் பெருமலை. அவ்வப்பொழுது இடி மின்னல்கள் மின்னுகின்றன. அங்கு அதை சுற்றியுள்ள பிரதேசங்களில் முழுக்க நீர், வெளியே செல்லவும் முடியாது. இடிந்த மடம். அங்கு ஒரு அருந்த வடம் கிடக்கிறது. அவ்வப்பொழுது இந்த மின்னல் மின்னுகிறது. அந்த காட்சியை காட்டியது யதார்த்த ஸ்வரூபத்தை முழுதா காணும் அளவு காட்டுவதில்லை. அப்படி கண்ணிமிக்கிற நேரம் மின்னல் வெட்டின நேரம், நன்மின் நல் மின் வெட்டின மின்னல் அளவு நேரத்துல மறைஞ்சது. புரியல அதுக்கு. அது அறுபட்ட வடம்னு புரியல. இது நஞ்சரவம் நினைத்துக்குது. அந்த கார் இருளும் வேற இருக்கு, பெருமழையும் இருக்கு, தப்பிக்கவும் முடியாது. அந்த மாதிரி சூழல். ஆனாலும் அங்கேயே நிற்கிறார். அந்த வடம் அங்கேயே கிடக்கிறது. ஆனால் முழுக்க பயத்தோடே இருந்தார். கணம் கணம் மனரணம். இப்படி உலகத்துல இருக்க எல்லா இறைவனையும் பழிச்சாச்சு, எல்லா முன்னோர்களையும் பழிச்சாச்சு, எல்லாத்தையும் அப்படின்னு இவர் தன்னைத்தானே இப்படி இருக்கும்போது ஒரு விடியல் வந்தது. விடியல்ல அது சற்று புலப்பட்டது. விடிந்தது. மாயை காட்சி முடிந்தது.
மெய்பொருள் தெரிந்தது. அது ஒரு அறுபட்ட வடம். இவதான் நீ வாழ்க்கைன்னு ஒண்ணு கருதி வைத்திருப்ப. இந்த இந்த நிலைப்பாடுன்னு ஒண்ணு கருதி வைத்திருக்க. அந்த வடம் நஞ்சா தெரிந்தது, நஞ்சரவமா தெரிந்தது அப்படின்றது உன் தேகம்தான். இது ஒரு அறுபட்ட வடம். அவ்வளவுதான். இந்த பொறி புலன்கள், நவரசங்கள், இந்திரியாதிகள் இதெல்லாம் சேர்ந்து அப்படி விளையாடி எதையோ காட்டிக்கிட்டு இருக்கு. விடிந்தது, மாயை காட்சி முடிந்தது. இப்ப தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா, இது வாகனம்னு புரியுது. நான் ரெண்டாவது பொருள், தேகங்கிறது ரெண்டாவது பொருள், நான்றது முதல் பொருள். இந்த தேகத்தோடு அது 100% பந்தப்பட்டிருக்கிறதா இருக்கு. எப்படி சிவம் சைவத்தோடு சம்பந்தப்பட்டதோ அப்படி நம்ம இந்த உடலோடு பந்தப்பட்டதா இருக்கு. இந்த நான் இல்லை, இந்த உடல் இது வெறும் வாகனம். இது என்னைக்கு விதைக்கிறாங்களோ விதைத்ததுல இருந்து ஒவ்வொரு கணமும் அங்கு முதிர்ச்சி விட்டு முடியும். இது இதனுடைய லட்சணம். முடிந்தது. கணம் தான் இதற்கு கணக்கு. கணம் வந்தது, கணம் பயணித்தது, கணம் முடியும். இது ஒரு கனச்சர ஓட்டம். இவன் தினக்கூலி இல்லை, கணக்கூலி. ஒரு கணம் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இக்கணம் தக்கணம் சிக்கணம் இப்படி இக்கணத்தை கணப்பதி இலக்கு கணங்கிறது முடிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீ உறுதி செய்ததுக்கு அப்புறமேட்டு தான் வாழ்வின் இலக்கணம் உனக்கு புரியும். தலைக்கணம் அப்பதான் அகலும். மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த பொய் காட்சி மெய்யா நம்ம சொல்லி புரிய வைக்க முடியுமானா மாயை வயப்பட்டிருக்கிறான். எப்படி மது மயக்கத்துல இருக்கவனுக்கு மது மயக்கத்துல வீழ்ந்து கிடக்கும் பொழுது சொல்வது புரியாதோ, அதே மாதிரி இந்த தேகம், இந்த சகம் சகலாதிகள், இதெல்லாம் இந்த நிலைப்பாடுகள்ல ஆழ்ந்து கிடக்கிறது. அது ஒரு மறைமுக மயக்கத்துல ஆழ்ந்துதான் கிடக்கும். முழுக்க அது அதன் பெயரால தயக்கத்துலதான் நிலை நின்று இருக்கும். இயக்கத்திலிருந்து முடங்கிதான் இருக்கும். இயக்கத்திலிருந்து விலகிதான் இருக்கும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அப்ப இந்த தேகங்கிறது தான் நமக்கு பிரதானமா இருந்தது. உணவு தான் பிரதானமா இருந்தது. காணல் தான், ஒரு சுகம்தான், ஒரு நிலைப்பாடு தான், ஒரு சொகுசு தான், சந்தோஷம் தான், சுகம்தான், இன்பம் தான், ஆனந்தம் தான். இதன் பெயராலே சென்றது. அதன் பெயரால பார்க்கும்போது அதனுடைய சுகாதாரத்தையும் விட்டுடுச்சு. சுவையே பிரதானமா போனது. தான் கொண்ட கற்பனையே பிரதானமா போய் அந்த வாழ்வு வாழுது. ஆனா உடல் வேற, அது எந்திரம், அது பழுதுபடும். அதுக்கு முடிவு இருக்கு. ஒவ்வொரு நாளும் அது தன்னுடைய விதிக்கப்பட்ட காலத்துல இருந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. முடித்ததுதான் கணக்கு. எதிரில் இருப்பது கணக்கு கிடையாது. அதுக்கு பேர் புதிர்காலம். அதுக்கெல்லாம் எதுக்கும் உத்தரவாதம் கிடையாது. உன் மண்ணுக்கே கிடையாது. அந்தரத்தில் சுழலுகின்ற சுந்தர சகம் இது. அவ்வளவுதான். அப்ப இந்த காட்சியை நீ புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. ஆனா இது உணர்வு மயமா இருக்கு, சுவையா இருக்கு. சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமான சாப்பாடு தான் இது பெயராலேயே இது கருதி வைத்திருக்கு. எதிர்காலம்ன்றதே உனக்கு கிடையாது. உன் வாழ்வுங்கிற இன்னைக்கு இரவு நீ சமர்ப்பிக்கிற. குறுமரணம் எழுதுகிறாய். பெருமரணம் வேற. அதான் பிறப்பு இறப்பு சாகரம். நீ அன்றாடம் உறக்கங்கிற பெயரால மரணத்தில் தான் நிலை பெறுகிறாய். அங்கிருந்த உள்ளமும் மனமும் அங்கிருந்துதான் ஆற்றலை பெறுது. ஆமா, அதைதான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நல்லுறக்கம் இல்லாத நல்வாழ்வு வாழ முடிவதில்லை. இந்த இயற்கையோட இயற்கையாக சார்ந்து உறங்கி எழுந்து இந்த பயணம் வேற. இதை மாற்றி அமைக்கிறதுங்கிறது வேற. இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு எந்த துன்பமும் இல்லை. சத்தியம் சொல்கிறேன். ஆமா. அப்ப கஷ்டம்தான். உணவுல இருந்து விரல் கடை அளவு சுவை உணரும் பகுதிக்கு மாறா. அது கடந்துட்டு அதுக்கு பேரே வேற. ஆனா அதற்காக நெஞ்சறிந்து நம்ம உடலுக்கு கேடுதானே செய்யறோம். இது என்ன சொன்னா இவங்க உணர்வாங்க? கேடு. நம்ம தலைமுறை அடுத்த தலைமுறை காக்கணும்னு நான் சீர்திருத்தம் பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போக முடியும். அப்படி இருக்கும்பொழுது நான் இப்படி படுநோயாளியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம மனசு இந்த சகத்தோட சக மாயையோட வாழ்ந்துட்டு இருக்கு. கடமையை மறந்துருச்சு. இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்வை மறந்துருச்சு. கொண்டது, மோகித்தது, போகித்தது, இது வரைக்கும் கடந்து வந்தது அத்தனையும் மறந்து இந்த நேரம் அது வாழ தயாரா இருக்கு. வயதுதான் கடந்தது, நிலைப்பாடுதான் கடந்தது. ஆனா இன்னும் அந்த பழைய நிலையிலேயே இருக்குது. செயற்கையா தன்னை தயார் பண்ணி செயற்கையான கனவுகள், செயற்கையான கற்பனைகள்
இப்படி இதன் பெயரான நிலை நின்று வாழ்ந்துகிட்டு இருக்கு. வாழ்ந்தவங்க விடை பெறணும்ல, விடுபடணும்ல, உள்வாங்கணும்ல. அப்பதானே அடுத்த தலைமுறையை பார்க்க முடியும். இது நமக்கு தெரியாதா? புரியுற வரைக்கும் திம்போம், அது சலித்து தானே போவோம். தேகம் வேற என்ன செய்யும்? தாகம் எடுக்கும், தண்ணி குடி, தீர்ந்துடும், மறுபடியும் தாகம் எடுக்கும், சாப்பிடு, பசிக்கும், சாப்பிடு, தீரும், ஆனா மறுபடியும் பசிக்கும். உடல் சம்பந்தப்பட்டது எல்லாமே இந்த வியாபாரம் தான்ங்கிறத மறந்துடாதீங்க, என்னவா இருந்தாலும் சரி. ஆமா, அது திணிக்க முடியாது உன்கிட்ட. அப்ப இதை உணரணுமா இல்லையா? இந்த உடம்பு ஒரு நாள் செரிக்காது. நீ உண்டது எதெல்லாம் கொண்டது அதெல்லாம் ஒரு நாள் இந்த உடல் வெறுக்கும். அதுவே சுமையா போகும், அதுவே நோயா மாறும். இவ்வளவுதானே இது. இதுக்கு மேல இதுக்கு என்ன கொடுக்கறது மரியாதை? அது பாட்டுக்கு கண் ஒரு பக்கம் செய்து பொறிகள் புலன்கள் பொறிகள் புலன்களில் போகின்றன இப்படியே போனா இங்க என்ன இருக்கும்? நம்ம இதெல்லாம் கடந்து தானே 5 முகங்களில் இருந்து உள் வாங்கி தானே இந்திரிய கர்மங்கள்ல இருந்து நம்ம உள் வாங்குறது. அப்படின்னா அதுல எதுலாம் லைத்து கிடக்குதோ அதுல இருந்தெல்லாம் மீட்டு எடுத்துட்டு நமக்குள்ள புதைக்கிறது. இந்த உடல் என்ன தேடும்? சொகுசை தேடும், சுகத்தை தேடும், சந்தோஷத்தை தேடும், இணக்கத்தை தேடும், விரும்பினதை தேடும். முழுசா இவர் அப்படியே அங்க சொர்க்க நிலைப்பாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான தகவமைப்பை தவிர இவர் வேற எதையும் விரும்ப மாட்டாரு. ஆனா அது அதனால ஆக்கப்பட்டது இல்லை இந்த உலகம். முழுசா இங்க வேறுன்னு சொல்றேன். இவன் தேடும் இன்பம் ஒரு திசையில், ஆனா அதற்கு அவன் விலையா கொடுக்க வேண்டியது ஆசை. இவன் எந்த அளவுக்கு ஆசையை விலையா கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அந்த இன்பம் மீண்டு எழுகிறதா. ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட விட இன்பம் தானே. ஒரே ஒரு நிலைப்பாடுதான், இரு கண்கள் குமரா. எப்படி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு அப்படின்னு 2 கண் வைக்கப்பட்டதோ அதே போல இங்கும் 2 வைக்கப்பட்டிருக்கிறது குமரா. நிராசை பழகி வா அல்லது நிராசை பழகவா. இதை தவிர உனக்கு கல்வியே இல்லை, நீ போகலாம்ட்டார். உன்னை நிராசை பழகிட்டு வாங்க, இல்லாட்டி நிராசை பழகிறதுக்கு வாங்க. இவ்வளவுதான். இந்த நிராசை பழகாம நான் உனக்கு அந்த நிமலன் விட்டு விலாசம் தருவதற்கே இல்லை. அவ்வளவுதான். இதெல்லாம் நீ முதல்ல என்ன, யாரும் அந்த நிலையை அடைஞ்சிட முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இறை வேதம் சத்தியத்தோட நிறுத்திருச்சு, புரிஞ்சுக்கணும். சத்தியத்தோட முடிஞ்சிருச்சு. வேதம் அங்கிருந்து பிறந்தது, சத்தியத்திலிருந்து பிறந்தது வேதம். வேதத்துக்கு முன்னாடி பிறந்தது சத்தியம். சத்தியம்தான் இங்க சாஸ்வதம். முடிந்தது. இப்ப சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லிட்டாங்க, 2ஆம் இடத்துல இறையை வச்சுட்டாங்க, சத்தியத்தை முதல்ல வச்சுட்டாங்க. அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான், வேற ஒண்ணும் வேதம் கிடையாது இங்க. ஆமா, அங்க தொழும் நிலையில இருக்கிறவன் தான் இறைவன். கடைபிடி கடவுள் தான் சத்தியம். நான் கடைபிடிக்கிறது, அதுக்கப்புறம் சுந்தரங்கிறது நான் அது ஆன நிலை. நான் சத்தியனான்னு கேட்கிறேன், நான் அசத்தியன். இந்த உலகம் என்ன அது? அற்றது உற்றது அருட்ட நட்ட நடுநீர் நோக்கில நோக்கதில் நிலை நின்று இருக்கும் அதி தீவிர ஞான பீடமான மண் பொன் மலம் 3 சரி நிகர என காணும் நோக்கிலா நோக்கு கொண்டதா இந்த சகம். இது லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம், ஏதோ நேரடியான மறைமுகமான லாப நோக்குடையவர்களுக்கெல்லாம் எல்லா செயலிலும் விலை. ஆம் செல்வங்களே, ஏன்னா இந்த களத்தில் புது புது படைப்புகள் படைக்கப்பட இந்த மனிதனுடைய ஆசைகள் வீறு கொண்டு எழுந்துகிட்டு தான் இருக்கும். தனி மனிதம் மனம் அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா இந்த களம்ங்கிற ஒரு எந்திரத்துல போய் பூட்டி விட்டுருவான். எல்லா கல்வியும் இருக்கு. மனதிற்கு கல்வி இருக்கு, உடலுக்கு கல்வி இருக்கு, உணவுக்கு கல்வி இருக்கு, உணவு முறைக்கு கல்வி இருக்கு. ஆமா, அதாவது நோயில்லா நோய் தரா அப்படின்னு உணவு இருக்கு. மருந்தே உணவாய். இதுதான் நம்மளோட நிலைப்பாடு. இப்போ உள்ளத்திற்கும் கல்வி இருந்தது, உடலுக்கும் கல்வி இருந்தது, உயிருக்கும் கல்வி இருந்தது. பொதுவா அவன் மனிதனும் புனிதம் தாங்கி இருந்தான், சத்தியத்தின் பால் தீவிரமா இருந்தான், சத்தியம் தவறாம இருந்தான். இது நம் தலைமுறைக்கு முன்னாடி இருந்தது சத்தியம். அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அடைய முடியாது, ஏன்னா நம்ம தான் அசத்தியமா இருக்குமே. நம்மளோட சுவாசத்துல நஞ்சு இருக்கு, நம்ம சுவாசத்துல அசத்தியம் இருக்கு, நம் தேகத்துக்குள்ள இருக்கு. எப்படி குருதி எங்கும் நுண்ணுகிலி குப்பைகள் இருக்கிறதோ அதே போல நமக்குள்ள அசத்தியம் இருப்பது உண்மை. ஏன்னா நம்ம மொத்த உலகமும் ஒன்னா சுழன்றுகிட்டு இருக்கு.
ஆமா. அப்ப அந்த உலகத்தை ஓட்டத்துல இருந்து முதல்ல நம்ம நிறுத்தணும். ஏன்னா இந்த உலகத்துல இலக்கண சொல்லப்பட்டிருக்கிறது வேற, இந்த உலகத்துல குறிக்கோள் என சொல்லப்பட்டிருக்கிறது வேற, சாதனைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது வேற, நிஜமான சாதனைங்கிறது வேற. நான் என்னை வெல்லுதல் தான், நான் என்னை அடைதல், நான் என்னை சேர்தல் தான் முடிவான வெற்றியா இருக்க முடியும். நான் யார் அப்படின்ற பதில் அதுல பதிந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தெரிகிற உண்மை. ஆனா இந்த உலகத்துல வெற்றின்னு எதையோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நிம்மதிக்கு உதவாது, அறிந்து அடங்குறதுக்கு உதவாது, ஒரு ஆனந்தம் அடையறதுக்கு உதவாதுன்னு சொல்றேன். அப்ப சத்தியத்தோடய முடிஞ்சிருச்சு நம்ம கல்வி. அதை காத்தா போதும், அது அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன்மை விரட்ட கூலி தரம் அங்க வைக்கப்பட்டுருச்சு. முயற்சி அதோட பெருசு, சத்திய முயற்சி அதோட பெருசு. முதல்ல நீங்க யோசிங்க, அதை யோசிங்க. ஏன்னா நீ அது ஆகுபொருள், எது ஆகுபொருள், எதை கருதுகிறாயோ, எதன் பெயரால் காணுகிறாயோ, எதன் பெயரால் பேசுகிறாயோ, எதன் பெயரால் செய்கிறாயோ, நீ அதன் பெயரால் அது ஆகு பொருள் என நீ கருதுவாய். நான் அது ஆகு பொருள், எது ஆகு பொருள், நான் அதை கருதுகிறேன். நான் அசத்தியம் தெரிஞ்சுதானே இருக்கேன். ஏதோ ஓட்ட பாத்திரம்னு சொல்றேனே, இது மலை காட்டில் உரை மலை கூடர்களோடு கூட்ட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மலை புழுதான் இது. இதுல எந்த மாறுதலும் கிடையாது. இதை உணராம நான் சத்திய கல்வி கற்கவே முடியாது. நான் சாக்கடையில் புரண்டு இருக்கிறது உண்மை. நான் கழுவப்படணும். கழுவுறதுங்கிறது நான் அந்த உண்மையை உணர்றது. ஆமா, அதுதான் விஷயம். சத்தியம்னா எல்லையான சத்தியத்தை பாருங்க. ஆமா, ஆவும் நீதி கேட்கும், அங்கு அரசனும் தன் மகவாயினும் தீர்த்து விடுவான். இது மண் நீதி ஆண்ட மண், அளிக்கப்படுகிறது தண்டனை. கதவை தட்டினான், கரம் இருக்க வேண்டியது முடிந்தது, அறுத்தெறிந்தான் பொற்கை பாண்டியான். அவ்வளவுதான் சொல்றேன். இது ரெண்டு துருவங்கள் சொல்றேன். நம்ம அந்த சத்தியத்துக்கெல்லாம் போக வேணாம், அந்த சத்தியத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒரு குறைந்தபட்ச நியாயம், ஒரு குறைந்தபட்ச தர்மம், ஒரு குறைந்தபட்ச மனிதம், இவ்வளவு இறங்கி வரலாம்ல. அவ்வளவுதானே உண்மை, வேற என்ன இருக்குங்க. அதனால எங்க செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பாதை கடினமானதுதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுதான் சொல்றேன். நான்ன்றது அப்படின்னா இந்த நான் என்னும் தன்மையை நமக்குள்ள துடிக்க நம்மள்ட்ட இருந்து பறித்து எறியறது தான். அது இந்த உடலோட அணுவா ஊடுருவி இருக்கு. ஆசையா, பசியா, தாகமா, சுகமா, துக்கமா, இறுக்கமா, வக்ரமா, உக்ரமா, விரோதமா, துரோகமா, பழியா, பாவமா, இழிவா, அவமா, குற்றமா, இன்னும் இத்தனை விதமா ஊடுருவி இருக்கு. இதுல இருந்தெல்லாம் புடுங்கணும். அதுக்குதான் இந்த ஞான எண்ணம், சத்திய எண்ணம். இப்படி உலர் நிலத்தில் அந்த கிழங்கு பிடுங்கப்பட முடிவதில்லை. மாறாக 3 நாள் நீர் நிறுத்தும் பொழுது அந்த கிழங்கு பிடுங்கப்படுகிறது. கிழங்குகள்லாம் உடையாம வெளியே வருது. அதே மாதிரி நம்மளாம் அகப்பட்டு கிடக்கிறோம், அப்படி இறுகி போயிருக்கு தர. அதை சத்திய சித்தத்துல, சிவ சித்தத்துல நிலை நின்று அங்கு ஈரப்படுத்துங்க. அங்கு ஈசனை வருவியுங்கள், தருவியுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எளிதா பொறுமையா நிதானமா குரு வரலாலும் திருவருளாலும் அந்த நான் எனும் தன்மையை அதை ஊடுருவி இருக்கும், அதை அப்படியே பிடுங்கி எறிய வேண்டியது. இது ஒரு சொல் இல்லை, இது ஒரு 1000 அமர்க்களம்னு சொல்றேன். ஒரு தனி மனிதன் தன்னை வெல்றதுங்கிறது அத்தனை எளிதானது இல்லை, அது ஒரு முடிவுன்னு சொல்றேன். அதெல்லாம் இந்த பிறவில வாய்க்குமானா அங்க எழுதி கொடுத்துடலாம். 99.99999% சாத்தியம் இல்லை. ஏன் இந்த முயற்சி இருக்குல்ல கேள்வி. ஏன்னா இங்க நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த மெய்யை உணராதே செல்கின்ற ஒரு கூட்டம், உணர தயாரா இல்லாத ஒரு கூட்டம், மெய்தான் அறிந்து அதை ஏத்துக்காம போற்றாம ஆனா அப்படி உறவாடிட்டு போற ஒரு கூட்டம், மெய்யாவே வாழ்ற ஒரு கூட்டம், மெய்யுக்காகவே வாழ்ற ஒரு கூட்டம். இத்தனை பிரிவுகள் இருக்கு. இப்ப இந்த இறங்கி நம்ம அசத்தியத்துல உழண்டுகிட்டு இருக்கிறதுக்கு, இது அசத்தியத்தை அசத்தியம்தான் உண்மையை உணர்ந்து சத்தியத்தை கடைபிடிக்க முடியல. இருந்தாலும் நான் சத்தியத்தை யோசிக்கிறேன், நேசிக்கிறேன், அதனை யாசிக்கிறேன், அதனிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் தான் நம்ம அடைய முடியும். இந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ள அசத்தியம் இருக்கு, பொய் இருக்கு, நான் இருக்கு, என்னுடைய பந்தம் பாசம்ன்ற ஒரு பெரிய சடை இருக்கு, பசை இருக்கு, நச இருக்கு. இவ்வளவுதான். உடலே உனக்கு பந்தம் கிடையாதுன்னா 2வது பொருள்றாங்க. நான் உடலோடு வாழ்ந்த காலம் அது ஒரு உத்தமம் காலம் என
இந்த சூன்ய தேகத்தில் உணர்கிறேன். ஆனால் அதை அந்த அந்த சுத்த தேகத்தில் உணரும் பொழுது, தெரியும் பொழுது நான் உணரவில்லை குமராங்கிறார். அது அப்படி ஒரு அற்புதமான விஷயம். நிறைய பேர் வாழ்க்கை என்னன்னு தெரியல. அவங்க சில விஷயங்கள்ல, நோய்கள்ல, துன்பங்கள்ல, அந்த முதுமையில பல உண்மைகளை உணர்றாங்க. இந்த உலகத்தை அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்ந்த வாழ்வு சிறந்த வாழ்வு தானே. அப்ப ஏன் அந்த வாழ்வு நம்ம பொருந்தல? அன்னைக்கு நம்ம எதையும் அதை கருதி இதை கருதி அப்படி இப்படின்னு இந்த அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம், நாகரீகம், அப்படி நான் அதன் பெயரால் அந்த கனவுகள்லயே நான் மெய் இன்பத்தை தொலைச்சிட்டேனே. இதுதானே என் உலகம், இதுதான் என் உலகம், என் குடும்பம் தான் என் உலகம், என் மனைவி, மக்கள், சார்புடையவர்கள் தான் என் உலகம். அவ்வளவுதான். இந்த நியதியை நான் காத்து சமூகத்துடைய ஒரு சம நிலைப்பாடோட வாழ்ந்துட்டுன்றது எத்தனை பெரியது. உண்மை இதுதான். வாழும் பொழுது இதுதான் வாழ்வுன்னு தெரியாது. நீங்க வாழ்றது வாழ்வுன்றத சத்தியமா உணர்ந்து பாருங்க. தராசத்தட்டை தூக்கி பாருங்க. ஒரே ஒரு மண், ஒரே ஒரு ஆகாசம், ஒரே ஒரு காற்று, ஒரே ஒரு நீர், ஒரே ஒரு நெருப்பு நம்மளெல்லாம் பந்தப்படுத்தி வைத்திருக்கு. இப்ப உனக்கு இன்னைக்கு என்ன வழங்கப்பட்டது? இன்னைக்கு இந்த அண்டத்துல மற்ற இடங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சொர்க்க வாழ்வு வாழ்றது புரியும் உங்களுக்கு. உங்களுக்கு எல்லாம் கேளாது திணிக்கப்படுதுன்றது புரியும் உங்களுக்கு. ஆமா, இந்த கொழுப்பு வந்ததுக்கு காரணமே, இந்த நிலைப்பாடு வந்ததுக்கு காரணமே அந்த ஒரு அடிப்படை திணிக்கப்படும். அதனுடைய மகத்துவம் புரியாது. குமரா, நீரின் மகத்துவம் அறிய வேண்டுமெனில் அங்க 1/2 மணி நேரம் தாகத்தில் இருந்தான், 3 மணி நேரம் தாகத்தில் நிறுத்தி வை. பின் அந்த குளிர்ந்த நீரை கொடு. அப்ப அந்த நீரினுடைய மகத்துவம் தெரியும். உன்னை உண்ணும் பொழுது அதனோட மகத்துவம் அறியாம நம்ம பாட்டுக்கு ஏதோ விளையாடுற மாதிரி விளையாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அது நம்ம இறை இல்லையா? அது அன்னலிங்கம். நீங்க பானம்னு நீங்க பார்த்துட்டு இருக்க லிங்கங்கள் எல்லாமே அன்னம். அவனுக்கு மட்டும்தான் அண்ணா அபிஷேகம். அதெல்லாம் படிகளுக்கும் வேலையை பரமனே வைத்திருக்கிறான். அவன் ஒருவன் தான் அதை அபிஷேகம் செய்துக்க முடியும். ஏன்னா அவன் அன்னபூரணேஸ்வரம், மேபி அன்னபூரணேஸ்வரி உடன் நம்ம அன்னபூரணேஸ்வரன். ஆமா. அப்ப இதெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. நமக்கு வேற மிதப்பு வந்துடும். அது இது இப்படிதான் நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒண்ணு இருக்கு. நம்ம இருப்பை போற்ற தெரியாது, வளங்களை போற்ற தெரியாது. நமக்கு இந்த இந்த கட்டமைப்பு தந்திருக்கின்ற ஒரு அந்த பாதுகாப்பு உணரத்தோட தெரியாத வேற பேசும் அது. ஆமா, இது வீதியில தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு எனக்கு வயிறு நிறைய உணவு கிடைச்சா போதும்னா அந்த இறைவனை உருண்டு பிறண்டது. சரி, அதன் பேரால் அந்த இறைவன் அதுக்கு சிறப்பான அன்னத்தையும் கொடுத்துட்டான். அன்னைக்கு ஏதோ வீட்டுல விசேஷம், திண்ணில வேற உட்கார வச்சு போட்டுட்டான், இலைய விரிச்சு போட்டுட்டான். இவன் உருண்டு பிறண்டது வீதியில. கிடைச்சது திண்ணில உணவு. அன்னைக்கு பெருமழை முடிந்தது. வெளியே அமர முடியாத நிலை, வெளியே அனுப்பவும் முடியாத நிலை. உங்க வீட்டுக்குள்ளார ஒரு ஓரமா தூங்க சொல்றாங்க. தொடருது 3 நாள் மழை. இயல்பாக அவன் ஒடுங்கி விடுகிறான். அவன் ரோட்டையும் மறந்துடுவான், திண்ணையும் மறந்துடுவான். முடிந்தது. அங்க வீட்டுக்குள்ள வந்துருவாரு. இன்னும் அதற்குரிய சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீடையும் பிடிச்சிருவாரு. இன்னும் அதற்கு எல்லாம் அவருக்கு சாதகமானதா போயிட்டு இருந்துச்சு, தெருவை பிடிச்சிருவாரு, ஊரை பிடிச்சிருவாரு, உலகத்தை பிடிச்சிருவாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க உயிர் 14 லோகங்களுக்கும் போகணும்னு சொல்லுவார். இதையும் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அது கடந்து ஏதாவது இருக்கான்னு தேட பார்ப்பாரு. இவரு இப்படியே ஆயிட்டவர், ஓட்ட பந்தயத்திலேயே இருக்கிறவரு. அடங்குறது இட்டதோடு அடங்கு நீ. இன்னைக்கு இறைவன் வழங்கினது உனக்கு சத்தியமானதை, சரியானதை வழங்கினான். உன் வினைக்கேற்றதை வழங்கினான். அவன் விரும்பினதை வழங்கினான். இதை நீ உணராம நீ எப்படி நீ தண்ணீரை அடைய முடியும்? தண்ணீரை அடையணும்னு நீ ஞானத்தின் பக்கம் நுழையவே முடியாது. பசியும் ருசிடாங்கிறான், புழுக்கம் பழகுடாங்கிறான். அது அப்படி அது போக்குல விடாதங்கிறான். வெறும் இச்சையே வாழ வச்சுட்டு உன்னை போயிட்டு உங்க எச்சில் தொட்டில தூக்கி எறிஞ்சிட்டு போயிருங்க. இறை தேடுவதோடு இறையும் தேடு. சரீரத்தோடு நம்ம முடிந்தது. அந்த சகம் தரும் இந்த போலி, இந்த போற்றுதல்களும் நிலைநிறுத்தல்களும் புகழ்களுக்கும் அதற்காக அடிமைப்பட்டு வாழ போறீங்க. உங்களுக்கு தெய்வம் என வைக்கப்பட்டிருக்கிறது மனசாட்சி, அதுக்கு தெரியும் பல உண்மைகள். இறை அச்சம் அங்க அக அச்சம் போதும். உன் பயணத்தை மனம் கனிந்து பணிந்து துணிந்து பயணித்திரு. வேற என்ன சொல்ற? இது கடினம் தான்.
உணவுல இருந்து, எண்ணத்துல இருந்து, சொல்ல இருந்து, செயல்பாடு வரைக்கும், சாதனை வரைக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இப்படிதான் காலுக்கு ஏற்றபடி தான் செருப்பை வெட்ட முடியும். செருப்பு கேட்டபடி கால் வெட்டப்படுவதில்லை. இங்கு சில நியதிகள் இருக்கிறது. அவ்வண்ணம் பொருந்தி விடுங்கள். பொருத்து முகர் பொருத்தி விட்டார். பொருந்து முகர் பொருந்தி விட வேண்டியது. நம்ம செதறாம இருந்தா போதும், நமக்குள்ள இருந்தா போதும். அது தரும் அனைத்தையும் ஒரே முகத்தோட உள் வாங்குங்க. அவ்வளவுதான். அதனால இது ஒரு கடினமான பயணம் தான். ஆனால் கடினம் என கருதினவர்கள் அந்த நடிகனை எய்துவதில்லை. சிவமங்கலம்.